வாக்யஜ்ஞேன கல்பதாம். த்வமேவ பந்துஷ்ச சகா த்வமேவ த்வமேவ வித்யா த்ரவிணம் த்வமேவ த்வமேவ சர்வம் மம தேவ தேவ த்வமேவ சர்வம் மம தேவ தேவ. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்ச ரிஷிப்யோ மஹத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரஹிதः பிரஜ்ஞானகணः பிரத்யகர்த்தோ பிரம்மைவாஹமஸ்மி. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சஹ வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினா. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. யத இந்திரபயாமஹே ததோ நோ அபயங்கிருதி மఘவஞ்சக்திதவதன்ன ஊதயே வித்விஷோ விமிருதோ ஜஹி. உபனிஷத் ஈஸ்வரஸ்வரூபத்தை நன்றாக விஸ்தாரமாக உபதேசம் பண்ணி பிறகு அந்த ஈஸ்வரனைத்தான் நம்ம தியானம் பண்ணணும். அந்த ஈஸ்வரன் நம்ம உபாசனைக்காக பல ரூபங்களில் இருக்கார். எந்த ரூபத்தில் இருந்தாலும் ஈஸ்வர தத்துவம் ஒன்று தான். நம்ம தியானத்துக்காகவும் மனசை பக்குவப்படுத்துறதுக்காகவும் பலவிதமான ரூபங்களில் அந்த பரமேஸ்வரனை நாம் உபாசிக்கிறோம். எதுக்குன்னா சித்தசுத்தி அடையிறதுக்காகவும் மோட்சத்தை உணர்றதுக்காகவும் மனசாந்தியை நன்றாக அடையிறதுக்காகவும் தான் இதெல்லாம் பண்ணுறோம். நம்ம என்ன சாதனம் சாத்தியம் என்னங்கிறது மறக்கப்படாது. சாதன சாத்திய விவேகம் எப்பவும் ஞாபகத்தில் இருக்கணும். இப்போ உபனிஷத்து என்ன பண்ணுறது, எப்போவுமே ஈஸ்வர சிந்தனையோடு தான் நம்ம வாழ்க்கையை நடத்தணும். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் படுக்க போகிற வரைக்கும் நம்ம எந்த காரியம் பண்ணினாலும் அது ஈஸ்வரனை தியானம் பண்ணுறதாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய நித்திய அனுஷ்டானங்கள்லேயே ஈஸ்வரனை தியானம் பண்ணுறதுக்கான உபாயங்களெல்லாம் உபதேசம் பண்ணுறது. அதில் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இப்போ தூர்வா சூக்தம், அப்புறம் மிருத்யு சூக்தம், இதெல்லாம் ஸ்நானத்துக்கு முன்னால் பண்ணுறோம். கையில் அருகம்புல்லையும் மண்ணையும் வச்சுண்டு இந்த மந்திரங்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணி ஸ்நானம் பண்ணுறோம். இது சரீரத்துக்கும் நல்லது, இது ஜீவனுக்கு ரொம்ப க்ஷேமம். இந்த மனுஷ சரீரத்தில் இருக்கக்கூடிய ஜீவனுக்கு இது மோட்சத்துக்கே பரம்பரா சாதனமாகிறது அப்படிங்கிறது தான் விஷயம். இப்போ கடைசியாக பார்த்த மந்திரத்தில் எதிலிருந்தெல்லாம் நான் பயப்படுறேனோ ஹே இந்திரா, அதிலிருந்து எனக்கு பயத்தை போக்கு. யத இந்திர பயாமஹே, ஹே இந்திர யதா பயாமஹே, நான் எதிலிருந்தெல்லாம் நாங்கள்லாம் பயப்படுறோமோ ததா நஹா அபயம் கிருதி, அதிலிருந்து எங்களுக்கு பயமில்லாத தன்மையை அனுகிரகம் பண்ணு. மகவஞ்சக்தி தவதன்ன ஊதையே வித்விஷோ விமிருதோ ஜஹி. இது கடைசியாக நம்ம பார்த்தோம். எங்களுடைய பாபங்களை எல்லாம் போக்கு, எங்களுடைய எதிரிகளை எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு எங்களுக்கு அனுகிரகம் பண்ணு. எதிரிங்கிறது விவகாரத்தில் நம்ம சொல்கிற எதிரிகள் பாஹ்யமானவர்கள். அந்தசத்ரவகா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய காமக்ரோதாதிகளே மனசில் இருக்கக்கூடிய சத்ருக்கள், அவர்களையும் ஜெயிக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணுன்னு ஸ்நானத்துக்கு முன்னாடியே பிரார்த்தனை பண்ணுறோம். இனி அடுத்த மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்கிறேன். ஸ்வஸ்திதா விஷஸ்பதி விருத்ரஹா விமிருதோ வசி விருஷேந்திர புரஜேதுன ஸ்வஸ்திதா அபயங்கரஹ. இதுவும் மந்திரம்தான். ஸ்நானத்துக்கு முன்னால் இருக்குதெல்லாம், இதெல்லாம் ஸ்நான பூர்வாங்கம். ஸ்நானம் பண்ணுறதுக்கு முன்னாலே இருக்கிற பூர்வாங்க கர்மாக்கள். நீ ஸ்நானம்ங்கிற கர்மா வரல, ஸ்நான கர்மாவுக்கு பூர்வாங்க கர்மாக்கள். ஸ்நானம் பண்ணுறதுக்கு முன்னால் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸ்நானம் பண்ணுறதுக்கு முன்னால் செல்ஃபோன் பேசிகிட்டு இருந்தால் தப்பு இல்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டோம்.
ஸ்நானம் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த மந்திரங்கள் எல்லாம் பிராமணன் ஜபிக்கணும். பிராமணன் ஜபிக்கிற போது இதில் எல்லாம் பகுவச்சனம் நிறைய இருக்கு. பிராமணம் பண்ணினா மற்ற எல்லாருக்கும் போய் சேரும். ஈவன் சண்டாளனுக்கு கூட அது போய் சேரும். சண்டாள சரீரத்தில் இருக்கிற ஜீவனுக்கு கூட அது க்ஷேமத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்முடைய ஸ்ரத்தை, விஸ்வாசம். பிராமணனுடைய கர்மாக்கள்ல தான் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நாம இதிலிருந்து இதெல்லாம் அடாப்ட் பண்ணிக்கணுமோ ஸ்லோகங்கள்லாம் எல்லாம் நிறைய இருக்கு. இதையே பௌராணிகமாக பண்றதுக்கும் நிறைய இருக்கு. இது வைதிகமான மந்திரங்கள். இதையே நம்ம புராண ஸ்லோகங்கள் ரூபமாகவும் வைதிக கர்மாக்கள்லாம் பண்றதுக்கு சாஸ்திரங்கள்ல மகாத்மாக்கள்லாம் ரொம்ப கருணையோட அதுக்கும் ஸ்லோகங்கள்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். நான் ஏற்கனவே போன தடவை சொன்னேன்னு நினைக்கிறேன். பௌராணிக கர்ம தர்ப்பணஹா அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. அந்த காலத்திலே 100 வருஷத்துக்கு முன்னாடியே 150 வருஷம் முன்னாடி மகாராஷ்டிரத்தில் போட்டிருக்கிறார்கள். அது அப்புறம் கமலாகர பட்டியம் அப்படின்னு ஒரு கிரந்தம் இருக்கு. இந்த கமலாகர பட்டியம் வேதத்தில் அதிகாரம் இல்லாதவர்களுக்காகவே எழுதப்பட்ட உத்தமமான ஸ்லோகங்கள், கர்மாக்கள். யாரெல்லாம் வேதம் சொல்ல முடியாதோ, வேதத்துக்கு அதிகாரம் இல்லையோ, அவர்களுக்கும் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் நன்றாக இருக்கிறதுக்கு வேண்டி சொல்லப்போனால் வைதிக கர்மத்தை விட அதை பார்த்தா நமக்கே அதுக்கு மாறிவிடலாமோ தோணும். அப்படிலாம் அற்புதமாக அந்த மாதிரி புஸ்தகங்கள்லாம் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படிலாம் இருக்கு. என்னமோ இது கருத்துக்களுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. அந்த சொல்ற மந்திரங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகத்தான் சில விதிமுறைகள் அப்படிங்கிறத மறக்கப்படாது. இந்த மந்திரம் என்ன சொல்லுகிறதுன்னா, ஸ்வஸ்திதா விஷஸ்பதி விருத்ரஹா விமிருதோ வஷி விஷேந்திர புரஜேதுனா ஸ்வஸ்திதா அபயங்கரஹா. முதல்ல எதை படிக்கணும் பாருங்க. நான் இதெல்லாம் படிச்சுன்னு வரேன். மந்திரம் கையில் வச்சிருந்தேன்னா பார்த்துக்கோங்க. இந்திரஹா புரஹா ஏது நஹா புரஹா ஏது. நீங்க அன்வயத்தை நீங்க தான் கண்டுபிடிச்சுக்கணும். மந்திரத்தை நான் சொல்லிகிட்டே வரேன். இந்திரஹா நஹா புரஹா ஏது. இந்திரன் நமக்கு முன்னால வரட்டும். இந்திர தேவன் நமக்கு முன்னால வரட்டும். இந்திர சப்தத்துக்கு அர்த்தம் சாதாரணமாக இந்த பிரபஞ்சத்தில் இந்த மழைக்கு மேகத்துக்கு அதிபதியாக இந்திரன் இருக்கான். பூர்வ திக்பாகத்துக்கு அதிபதியாக இந்திரன் இருக்கான். தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கான். நம்முடைய கைகளுக்கே அவன் தேவதையாக இருக்கான். இப்படிலாம் சொல்கிறோம். ஆனால் சாஸ்திரத்தில் கவனமாக ஆழமாக பார்த்தோம்னா, தத்துவார்த்தமாக பார்த்தோம்னா, இந்திரன்கிறது மனஸ். இந்திரன்கிறது மனசு. ஆக இந்திரியானாம் மனச்சாஸ்மின்னர் பகவான் கீதையில். இந்திரியங்களுள் நான் மனசாக இருக்கிறேன். அப்புறம் கேனோபனிஷத் கதையிலையும் நம்ம பார்க்குறோம். இந்த தேவர்களில் அக்னி போறார், வாயு போறார், அந்த யக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக. அவர்களுக்காவது தெரியறது. இந்திரன் போற போது அது மறைஞ்சு போயிடுறது. கேனோபனிஷத்துல கடைசி 2 கண்டத்தில் வர்ற கதையில பார்த்தா தெரியும். அங்க இந்திரன் யாரை ரெப்ரசன்ட் பண்றான்னா, மனசு, அந்தக்கரணத்தில் இருக்கிற புத்தி விருத்தி. அதைத்தான் இந்திரன் இது பண்றான். அப்ப நம்ம எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கணும். ஆக வெளியில இருக்கிற நமக்கு கண்ணுக்கு தெரியாத தேவதைகள்லாம் எத்தனையோ இருக்கு. அதுல நமக்கு ஸ்ரத்தை இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம், அந்த இந்திரனை குறித்து பிரார்த்தனை பண்றோம். இந்திரஹா நஹா புரஹா ஏது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்திரஹா ஸ்நானார்த்தம் உத்யுக்தானாம். நான் சொல்றதெல்லாம் சாயன பாஷ்யம். இவர் தான் வித்யாரண்யருங்கிறார். சாயணஹா மாதவஹா, அண்ணா தம்பிகள் 2 பேரும், சாயணாச்சாரியார் மாதவாச்சாரியார். இவா 2 பேரும் தான் ஹரிஹர புக்கனுக்கு விஜயநகர சாம்ராஜ்யத்தை பிரதிஷ்டை பண்றதுக்கு காரணமாக இருந்தவர்கள். இதுல தம்பி முதல்ல சிருங்கேரி ஜெகத்குரு ஆயிடுறார். அதுக்கப்புறம் அண்ணா தம்பி கிட்ட தீட்சை வாங்கிக்கிறார். அவர் தான் வித்யாரண்யர். தம்பி தான் வித்யாரண்யர்னு சொல்றார். இதுல ஹிஸ்டரியில நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. சிருங்கேரியினுடைய 11வது பீடாதிபதியாகவும் 12வது பீடாதிபதியாகவும் இருந்தவர்கள் இவர்கள். சாயண மாதவா இல்லை சாயணாச்சாரியருடைய கமெண்ட்ரி. இவர் காலத்தில் தான் சிருங்கேரியில் 500 பண்டிதர்கள் இருந்ததாக சொல்கிறார்கள். மட்டத்திலே 500 பண்டிதர்கள் இருந்து அத்தனை பேரை நிர்வாகம் பண்ணி சாஸ்திரத்தில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கோ நம்ம பாரத தேசத்தில்
அத்தனை சாஸ்திரங்களையும் சம்ரக்ஷணம் பண்ணின பெரிய காரியத்தை பண்ணவர் வித்யாரண்யர். இல்லாட்டி நிறைய முஸ்லீம்லாம் அத்தனையும் அழிச்சிருப்பான். சொல்கிறவனையெல்லாம் வெட்டி கொள்வது, மனப்பாடமாக வச்சிருக்கிறவனை வெட்டி கொள்வது, இல்லாட்டி ஓலை சுவடி எரிச்சு விடுறது, இப்படிலாம் நடந்துட்டு இருந்தது. அதை இத்தனையும் ப்ரொடெக்ட் பண்ணி காப்பாற்றினது இவா அண்ணா தம்பிள் 2 பேர் தான். சாயணாச்சாரியா மாதவாச்சாரியான்னு இவா 2 பேர் தான். இதை பற்றி நிறைய சரித்திர விஷயங்கள்லாம் இருக்குது. சாயணாச்சாரியர் சொல்றார், ஸ்நானார்த்தம் உத்யுக்தானாம், ஸ்நானத்துக்காக வேண்டி நான் தயாராக இருக்கேன். இப்போ அது பகுவச்சனத்தை வேறு சொல்றார், நாங்கள் எல்லாரும் சொல்றார். நம்ம எப்படி ஆவணி வட்டத்தில் மகாசங்கல்பம் பண்ணி எல்லாருமா சேர்ந்து ஸ்நானம் பண்ணுறோமோ அப்படி நம்ம நினச்சிக்கணும். ஸ்நானார்த்தம் உத்யுக்தானாம் நஹா அஸ்மாக்கம் புரஹா, முன்னால புரஸ்தாத்து சமக்ஷம் ஏது. சமக்ஷம்னா என்ன அர்த்தம்? எங்க கண்ணு முன்னால அப்படிங்கிறார். ஆனால் வரணும், என்ன ஏது வரணும். மந்திரத்தில் இருக்க விஷயேந்திர புர ஏது, இந்திரஹா புரஹா ஏது. இந்திரன் எங்க முன்னால வரட்டும். எதுக்கு? நான் ரட்சித்தும் ஆகச்சது, எங்களை காப்பாற்றுறதுக்காக வேண்டி இந்திரன் வரட்டும். எப்படிப்பட்டவர்னா ஸ்வஸ்தி இகலோக சம்பந்தி சௌக்கியம் ததாதி இது ஸ்வஸ்திதா. இந்த மந்திரத்தில் 2 தினம் வருது. ஸ்வஸ்திதா விஷஸ்பதிர் விருத்ரஹா விமிருதோ வசி விஷேந்திர புரஜேதுன ஸ்வஸ்திதா அபயங்கரஹ. 2 தடவை ஸ்வஸ்திதா சப்தம் வருது. இந்த 2 தடவை வர்ற ஸ்வஸ்திதா சப்தத்துக்கு முதல்ல வர்ற ஸ்வஸ்திதாவை ஸ்வஸ்திதாங்கிறார். 2வது வர்ற ஸ்வஸ்திதாவுக்கு ஸ்வஸ்திதாங்கிறார் வியாக்கியானக்காரர். ஸ்வஸ்திதாவை ஸ்வஸ்திதா இந்திரஹா அப்படின்னு போடணும். ஸ்வஸ்திய கொடுக்கிறவன், எப்பொழுதும் நன்மையையே நமக்கு அனுகிரகம் பண்றவன். இந்த நன்மையை 2ஆ பிரிக்கிறான். இகலோக சௌக்கியம், இந்த சரீரத்தில் நான் இருக்கிற வரைக்கும் சௌக்கியமா இருக்கணும். இதுக்கப்புறம் எனக்கு வேற சரீரம் வந்தா அந்த சரீரத்திலையும் நான் சௌக்கியமா இருக்கணும். ஆக இனி வரப்போற சரீரத்தில் சௌக்கியத்துக்காகவும் நான் இப்ப கர்மா பண்றேன். இப்ப இந்த சரீரம் சாகர வரைக்கும் இந்த சரீரத்திலையும் நான் சௌக்கியமா இருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்வஸ்திதா. ஸ்வஸ்திதா ஸ்வஸ்திதா 2 தினம் வருது. ஆக முதல் ஸ்வஸ்திதா இந்திரனுக்கு அது விசேஷமா போட்டுக்கணும். ஸ்வஸ்திதா இந்திரஹா, இல்லாட்டி ஸ்வஸ்தி ததாது. எங்களுக்கு அவர் என்ன பண்ணணும்னா ஸ்வஸ்தி இகலோக சம்பந்தி சௌக்கியம் ததாதி இது ஸ்வஸ்திதா. நிறைய கிராமர் பாயிண்ட்ஸ் சொல்றார். அத்தனையும் சொல்லி நான் உங்களுக்கெல்லாம் நிறைய இது கிராமர் எடுக்கணும்னா நிறைய விஷயம் இதில் சொல்றார் அவர். அதனால் வேத மந்திரங்கள்லாம் எப்படி இலக்கணப்படி அர்த்தம் பண்ணப்படுறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறைய இதில் விஷயங்கள் இருக்கு. அத்தனையும் நான் சொன்னால் இப்போவே தூக்கம் வருது, இன்னும் நன்னா வரும். ஆமாம். அப்புறம் அடுத்தது என்னன்னா இந்திரஹா நஹா புரஹா ஏது. அது எப்படிப்பட்ட இந்திரன்? ஸ்வஸ்திதா இந்திரஹா நஹா புரஹா ஏது. எங்களுக்கு எப்போ நல்லதையே கொடுக்கிற மங்களத்தையே கொடுக்கிற இந்திரன் எங்களுக்கு முன்னால வரட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களுக்கு முன்னால வந்துட்டோம்னா எங்களை எப்பவும் ப்ரொடெக்ட் பண்ணட்டும், எங்களை காப்பாற்றட்டும், எங்க புத்தி நல்ல வழியில போய் நாங்க ஒழுங்கா இருப்போமாக அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். காப்பாற்றட்டும். அப்புறம் அடுத்தது என்னதுன்னா விஷஸ்பதி. விஷஸ்பதின்னு மேல இருக்கு. விஷாம்பதி, விஷஸ்பதி, பிக்பதி இப்படிலாம் வேதத்தில் நிறைய வரும். சாதாரண விஷாம்பதி, இந்த வைஷ்யர் சப்தத்துக்கு விஷதி இத்தி வைஷ்யா அப்படி சொல்றது உண்டு. அதனால பொருளை சமூகத்தில் கொண்டு சேர்க்கிறவன், சமூகத்தினுடைய எக்கானமியை பார்த்துக்கிறவன் தான் வைஷ்யன். எல்லாருக்கும் சொசைட்டியில் எல்லாருக்கும் தேவையான செல்வங்களை கொடுக்கிற, செல்வங்களை சேர்த்து வைக்கிறது இல்லை, செல்வங்களை சேர்த்து அதை பகிர்ந்து கொடுக்கிற வேலை வைஷ்யனோட வேலை. பொருள்களை எல்லாம் எங்கெல்லாம் பொருள்கள் இருக்கோ அந்த ட்ரேட் எல்லாம் பண்றது, பிசினஸ் எல்லாம் பண்றது எல்லாம் லாபத்துக்காக இல்லை, புண்ணியத்துக்காக வியாபாரம் பண்றது. எங்கேயா கேட்டிருக்கல உலகத்தில்? புண்ணியம் சம்பாதிக்கிறதுக்காக வியாபாரம் பண்றதுன்னு கேட்டிருக்கோ? நம்ம தர்மசாஸ்திரம் அப்படி சொல்றது. வைஷ்யன் எதுக்கு இருக்கான்னா வேதாந்தகோ பிராமண சியாத் க்ஷத்ரியோ விஜயீ பவேத் வைஷ்யோ தன சமிருத்த சியாத் சூத்ர சுகம் அவாப்னுயாத். சூத்ரனுக்கு பிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்கட்டும்னு அர்த்தம். அதுக்கு
அவன் உடம்பால் நிறைய வேலை செய்யணும். அந்த உடம்பால் வேலை செய்யறதுக்கு அவனுக்கு சரீர பலம் இருக்கணும், சௌக்கியம் இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும். விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுறதுக்கு அவனுக்கும் அதிகாரம் இருக்கு இல்லையா அப்படின்னா, எயுதம் ஸ்ருணுயான் நித்தியம் எஷ்சாபி பரிகீர்த்தையே. சங்கர பாஷ்யம் பாருங்க, தெரியும். எயுதம் ஸ்ருணுயான் நித்தியம், அந்த பாஷ்யத்தை போய் பாருங்கோ. நான் அதெல்லாம் இப்போ சொல்ல மாட்டேன், என்னதான் சொல்றேன், இங்கேயே சொல்லிவிடுங்களேன், என்ன நீங்கள் போய் பார்த்துக்கோ. எயுதம் ஸ்ருணுயான் நித்தியம் எஷ்சாபி பரிகீர்த்தையேத் நாசுபம் பிராப்னுயாத் கிஞ்சித் சஹா அமுத்திர இஹச்ச சோமுத்திரேஹச்ச மானவா. இந்த ஸ்ருணுயாத்துன்னு எடுத்துட்டு இருக்க, அதெல்லாம் ரொம்ப டீப்பாக இருக்கு அர்த்தங்கள்லாம், நான் அதெல்லாம் சொல்லலை. எதுக்கு சொல்றேன், விஷாம்பதி. சாதாரணமாக விஷகாங்கிறதுக்கு பிரவிசதி விஸ்ஸு தாத்துவை வச்சுண்டு இவன் ஜனங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லாரும் புண்ணிய கர்மாவை பண்றதுக்கான செல்வங்களை பொருள்களை கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை பண்றது தான் வைசியனோட வேலை. பிராமணனுக்கு பிராமணன் வைசியனுக்கு ஒன்றும் தர வேண்டாம், வைசியன் பிராமணனுக்கு கொடுப்பான். ஏன்னா பிராமணன் சொசைட்டிக்காக, அதெல்லாம் அந்த காலம் கதை, அட்லீஸ்ட் தெரிஞ்சா வச்சுப்போம். வைசியன் பிராமணனோட வீட்டு வாச திண்ணையில் அவனுக்கு வேண்டிய அரிசி சாப்பாட்டுக்கு வேண்டியது எல்லாம் வச்சுட்டு போயிடுவான். இவன் சாப்பிட்டுட்டு அக்னிஹோத்திர கர்மாக்களை பண்ணிட்டு வைதிக கர்மாக்களை பண்ணிட்டு வேதம் சொல்லிட்டு இருக்க வேண்டியது, அதுதான் இவன் வேலை. இவன் போய் சம்பாதிக்கிற வேலையெல்லாம் கிடையாது. இப்படிதான் தெரியுது சாஸ்திரங்களோட வியவஸ்தையெல்லாம் பார்த்தா. அதே மாதிரி க்ஷத்ரியனும் போய் பிசினஸ் எல்லாம் பண்ணிருக்க மாட்டான், அது பொறுப்பு முழுக்க அவன்கிட்ட இருக்கு. அவன் ராஜா கிட்ட இவ்வளவு கொண்டு கொடுத்துடணும். அவன் சரியா கொடுக்குறானா இல்லைன்னு பாக்குறது தான் ராஜாவோட வேலை. பிராமணன் ஒழுங்கா வேதம் சொல்றானா, வைதிக கர்மாக்களை ஒழுங்கா பண்றானாங்கிறதும் ராஜாவோட வேலை. வைசியன் பொருளை ஒழுங்கா கொடுக்குறானா இல்லையாங்கிறதும் அவனோட வேலை. அவன் சரியா வேலை பண்றானா இல்லையான்னு அவன் மனசாட்சி அவனோட ராஜகுருவோட வேலை. யாருமே செல்வம் சம்பாதிக்கிறதுக்காக இருக்கிற மாதிரி தெரியல இந்த வர்ண தர்ம சிஸ்டத்துல. மெட்டீரியலிசமே இதுக்குள்ள இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்படியே மெட்டீரியலிசம் இருந்தாலும் இந்த மெட்டீரியலிசம் ஃபார் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு தான் இருக்கு. சொசைட்டியோட ஸ்பிரிச்சுவல் growth, சொசைட்டியோட இன்னர் growthக்கு தான் இருக்கு எல்லாமே. எதுவுமே சொசைட்டியோட எக்ஸ்டர்னல் ரிச்னஸ் காட்டுறதுக்காக இல்லை. எக்ஸ்டர்னல் ரிச், இன்டர்னல் புவர், பாவர்ட்டி. வெளியில பார்த்தா ரிச்சா இருக்கான், உள்ள முழுக்க முழுக்க அசாந்தின்னா என்ன பிரயோஜனம்? அப்ப எங்கேயோ தப்பு பண்றோம் தானே அர்த்தம். ஆனா சில பேர் என்னன்னா வெளியில பாக்குறது பரம பரதேசியா இருக்கான், ஒண்ணுமே பைசா இல்லை, ஆனா பிரம்மானந்தமா இருக்கான். யார சொல்லுவேன் நீங்க? இப்படிதான் தெரியுது எல்லாம் பார்த்தா. எதுக்கு சொன்னீங்க விஷஸ்பதின்னு சொன்னா சாதாரணமா வைசிய அதிபதினு அர்த்தம். விஷாம்பதி, பிரம்மபதி, க்ஷத்ரபதி, விஷாம்பதி இப்படிலாம் சாஸ்திரத்தில் அடிக்கடி வருது. ஆக விட்பதி, விஷாம்பதி. அப்ப இங்க விஷாம்பதிங்கிறதுக்கு பொதுவா இவர் என்ன அர்த்தம் சொல்றாருன்னா, பக்தாயாக பிரஜாயாக பதிஹி பாலகா. விஷாகன்னா இந்த இடத்துல ஜனங்கள், பக்த ஜனங்கள். பக்தாயாக, பக்தாயாகன்னு வேற இருக்கு. ஆக பிரஜாயாக மக்களுடைய தலைவன், மக்களின் தலைவன், மக்கள் தலைவர் யாரு? இந்திரன். இந்திரன் தான் பிரதான். நீங்க இந்திரன் சொல்லுங்க, விஷ்ணு சொல்லுங்க, சப்ரம்ம சசிவ சஹரி வரப்போறது. சேந்திர சோக்ஷர பரமஸ்வராட் ஒரே வஸ்து தான். ஆனா இந்த இடத்துல இந்திரன்கிற சப்தத்தை யூஸ் பண்றோம். ஆக இந்திரஹா விஷஸ்பதி, அவருக்கு எல்லாம் அட்ஜெக்டிவ். இந்திரனுக்கு இவ்வளவு அட்ஜெக்டிவ். முதல்ல என்னது? விஷஸ்பதி. அப்புறம் விருத்ரஹா, விருத்ராசுரன் அப்படின்னு ஒருத்தனை வதம் பண்ணினார். ததீச்சி முனிவருடைய தபஸ்வியான அவருடைய முதுகு எலும்பை வச்சுண்டு அந்த எலும்பால வஜ்ராயுதம் பண்ணி விருத்ராசுரனை வதம் பண்ணியிருக்கார் இந்திரன். அதனால அவனுக்கு ஒரு பேரு விருத்ரஹா. இது அடிக்கடி வேதத்தில் வருது. விருத்ரம், விருத்ராசுரம் ஹதவான், அதனால விருத்ரஹா அப்படின்னு அவனுக்கு ஒரு பேர். ஆஹா விஷஸ்பதி, விருத்ரஹா,
விமிருதா. விமிருதான்னு சொன்னா விமிருதா வசிங்கிறத சேர்த்து படிக்கணும். சத்ருக்களை வசப்படுத்துபவன், சத்ருக்களை வசப்படுத்துவன், தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருப்பான். பகைவர்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவன். இப்போ மனசுன்னு எடுத்துட்டா கூட நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற கெட்ட குணங்களை நம்ம வசத்தில் வச்சிருக்கணும்னா என்ன அர்த்தம்? கெட்ட குணங்களுக்கு நாம வசப்படக்கூடாது. கெட்ட குணங்கள் நம்ம கிட்ட கண்ட்ரோல்ல இருக்கணும். கெட்ட குணங்கள்னா எது வர்றதுக்கு சௌரியமா இருக்குது. காமக்ரோத லோபமோக மதமாச்சரியாதிகள் எல்லாம் இவன் என்ன பண்றான்னா புத்தி சக்தியினாலையும் ஈஸ்வர அனுகிரகத்தினாலையும் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கான். இது தத்துவார்த்தம். ஆனா இது விவகாரத்தில் என்ன சொல்றாரு இங்க வெளியிலன்னா, எதிரிகளை பகைவர்களை எல்லாம் அடக்கி ஒடுக்கி வைத்திருப்பவன். விஷஸ்பதி இந்திரஹா விருத்ரஹா இந்திரஹா விமிருதா வசி இந்திரஹா, இதெல்லாம் இந்திரனுக்கு விசேஷனம். அப்புறம் விருஷா. விருஷான்னு சொன்னா அதாவது மழை பொழிய வைப்பவன், மழையை பொழிய வைப்பவன். ஏன்னா இந்திரன் தான் எப்பவுமே மழைக்கு தேவதை. அதனாலதான் வைதிகத்தில் இந்த மழைக்காக ஹோமங்கள்லாம் பண்ற போது பேர் பர்ஜன்ய சாந்தி. வருண ஜபம்னு சொல்றது பழக்கத்தில் இருக்கு, ஆனால் அதுக்கு பேர் பர்ஜன்ய சாந்தி. பர்ஜன்யம்னா மழை. யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யான்னு கீதையில பகவான் சொல்றார். அந்த பர்ஜன்ய மந்திரங்கள் தான் இந்த பர்ஜன்ய சாந்தியில இருக்கு. அதனால இவர் என்ன பண்றாருன்னா, இவர் சொல்றார் விருஷதி புஷ்கராவர்த்தகாதி மேகானு ஆக்ஞாப்பிய சிஞ்சதி பூமி மிதி விருஷா. அதாவது மேகங்களுக்கெல்லாம் பேர் வச்சிருக்கா சாஸ்திரத்தில். புஷ்கர மேகம், ஆவர்த்த மேகம் அப்படின்னு இன்னும் நிறைய மேகங்களுக்கெல்லாம் பேர் இருக்கு. எக்ஸட்ரான்னு விட்டார். புஷ்கர ஆவர்த்த மேகங்கள். அந்த மேகங்களுக்கெல்லாம் ஆக்ஞை பண்றாராம், ஆர்டர் கொடுக்குறாராம். சாதாரணமாக இடியத்தான் இந்திரன்னு சொல்லுவா. இடிதான் வஜ்ரம்பா. வஜ்ரஹஸ்த புரந்தரஹா அப்படின்னு. வஜ்ரஹஸ்தகனா எப்பவுமே அவன் வஜ்ரம்ங்கிறது இடியத்தான் சொல்றது. இடி இடிக்கிறதுனால இடி இடிச்சு மழை பெய்யுது. அதனால இவர் என்ன சொல்றாருன்னா, அவர்களெல்லாம் அனுகிரகம் பண்ணி பூமியில ஜலம் விழற மாதிரி பண்றாராம். ஆகையினால அவர் விருஷா இந்திரஹா. ஆஹா விஷஸ்பதி இந்திரஹா விருத்ரஹா இந்திரஹா விமிருதோ வசி இந்திரஹா விருஷா இந்திரஹா. எல்லாம் விபக்தி லிங்கம் எல்லாம் நான் இப்ப ஒன்னும் அதை பத்தி பேசல. ஆஹா விஷேந்திரஹா நஹா புரயேது. அது மாத்திரமில்ல அபயங்கரஹா, நமக்கு அச்சத்தை போக்குபவன். மனசுல பயம் இருந்தா, அந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருந்தா அதெல்லாம் போயிடும். இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணணும். இந்த மந்திரத்துக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு. அபயங்கரஹா. அபயங்கரஹா இந்திரஹா, எங்களுக்கு முன்னால வரட்டும். அது மாத்திரமில்ல அடுத்த ஸ்வஸ்திதா வருது. அந்த ஸ்வஸ்திதாக்கு என்ன அர்த்தம்னா, அடுத்த சரீரத்தில் எங்களுக்கு ஜென்மா இருக்கிற போது அந்த சரீரத்திலையும் நாங்க சௌக்கியமா இருக்கணும். நாயா பிறந்தா கூட, நாய் சரீரம் எடுத்தா கூட நல்ல பணக்கார வீட்டு நாயா இருந்து வேளா வேளைக்கு நல்ல நல்ல பிஸ்கட்டாவது சாப்பிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்ல வேணும். உத்தமமான சரீரம் கிடைச்சுட்டா நல்லது. அப்படி இல்லை, இல்லை உன் கர்மாவுக்கு நாய் தான் நீ பண்ணியிருக்கிறதெல்லாம் முதல்ல அக்கிரமம் அவ்வளோ பண்ணியிருக்க, அதனால உனக்கு இதெல்லாம் இல்லை அப்படின்னா சரி, அப்போவாது இந்த மாதிரியாவது கிடைக்கட்டும் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் நம்மலாம். சரி, அடுத்த மந்திரம் ஸ்வஸ்தி ந இந்திரோ. இதெல்லாம் ரொம்ப பாப்புலர் மந்திரங்கள். நிறைய பேருக்கு இது நிறைய சொல்றவா நிறைய பேர் இந்த எல்லாம் படிக்கிறாள். இப்போ லௌகிகமாக இருக்கிறவாள்லாம் கூட ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் இதெல்லாம் படிக்கிறா. அவளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது வைதிகாலாம் வேதாத்தியனம் பண்ணி அவா பண்ணுறது இருக்கட்டும், அவளுக்கெல்லாம் இதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு டைம் இல்லை அவளுக்கு. யாருக்கு? வைதிகாலாம் இந்த கர்மாக்கள்லாம் பண்ணி வைக்கிறாளே, அவளுக்கெல்லாம் இதெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவகாசம் இல்லை. நீங்கள் உங்களுக்காவது அவகாசம் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியறது. அதனால இல்லாட்டி அவருக்கே நீங்கள் சொல்லித்தரலாம். நீங்கள் சொல்கிறீங்களே இந்த மந்திரம், அதுக்கு இதுதான் அர்த்தம்னு எங்கள் சுவாமிஜி சொன்னார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்தஸ்ரவாஸ். இதெல்லாம் இந்த வீட்டில் எந்த மங்கள காரியமாக இருந்தாலும் இதெல்லாம் சொல்கிற பழக்கம். ஸ்வஸ்தி ஸ்வஸ்தி அப்படின்னு. இந்த இந்தோனேஷியா பாலி இருக்கே,
அந்த பாலியில் யார், இப்போ நம்ம ஊரில் அனைவருக்கும் வணக்கம், என்ன இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இங்கெல்லாம். அங்கே அப்படி இல்லை. எல்லாருமே ஆரம்பிக்கிற போது ஓம் ஸ்வஸ்திங்கிறான், முடிக்கிற போது ஓம் ஸ்வஸ்திங்கிறான். நான் அந்த பாலியில் பார்த்தேன், எந்த இடத்துக்கு போனாலும் சரி ஒருத்தர் பார்த்துட்டா கூட ஓம் ஸ்வஸ்தி அப்படிங்கிற இந்த ஸ்வஸ்தி சப்தம் பாலியில் ரொம்ப பாப்புலராக இருக்கு. அவள் எந்த மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி முடித்தாலும் சரி இடையில வேறு நடுப்புற தும்மினா இருமினா ஸ்வஸ்திங்கிறான். நம்ம கிருஷ்ணா கிருஷ்ணாம்போம், ராம ராமாம்போம், கொட்டாய் விட்டா கூட காதில் கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரேன்னு எத்தையோ சொல்கிறோம். அவன் எதுக்கு எடுத்தாலும் ஸ்வஸ்தி ஸ்வஸ்திங்கிறான். நம்ம ஊரில் சொல்லுவா பாருங்க, அஸ்து போடாது, நம்ம ஆரம்பிக்கிறோம் இதெல்லாம் பண்ணலாமான்னு, அதெல்லாம் சரி வராது. ஏதோ ஒன்று சொல்கிறேன்னு வச்சுங்களேன், அதாவது பூஜை பண்ணலாமான்னு நினைக்கிறேன், நீயா பூஜை பண்ணி உருப்பிடாது அப்படின்னு சொன்னோன்னு வச்சுங்களேன், அது அதை சொல்லுவா. நான் ஏதோ நல்லது பண்ண நினைக்கிறேன், எடுத்தவொடனே அஸ்து போடுறானே அப்படின்பா. எது பண்ணாலும் நன்னா இருக்கட்டுங்கிறதுக்காக சொல்லுவா. வாயில் நல்லதே வரட்டும் நல்லதே வரட்டும், அதனால ஸ்வஸ்தி ஸ்வஸ்தி ஸ்வஸ்தி. எங்க மதர் இல்லா ஊருக்கு போறான்னு ஸ்வஸ்தி ஸ்வஸ்தி. எங்க டாக்டருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, மகா ஸ்வஸ்தி. எதுக்கு எடுத்தாலும் ஸ்வஸ்தி ஸ்வஸ்தின்னு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அப்படித்தான், எதுக்கு எடுத்தாலும் நல்லது நல்லதுன்னு சொல்லிகிட்டே இருப்பார். நல்லது நல்லது அப்படி சொல்லிப்பார். அந்த ஆள் சோ போயிட்டான், நல்லது நல்லதுங்கிற அப்படின்னு நான் வழக்கமாக சொல்லி பழக்கம். எதுக்கு எடுத்தாலும் நல்லது நல்லது நல்லது. சில பேருக்கு அப்படி ஆயிடும், பரவாயில்ல. ஸ்வஸ்தி ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்தஸ்ரவா ஸ்வஸ்தி நः பூஷா விஸ்வவேதாः ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷ்யோ அரிஷ்டநேமி ஸ்வஸ்தி நோ ப்ருஹஸ்பதிர் ததாது. எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். பத்ரங்கரணேபி சொன்னாலே இது வந்துடுறது சாந்தி பாட்டத்தில், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அர்த்தம் சொல்கிறேன். எத்தனை ஸ்வஸ்தி வருது பாருங்க. ஸ்வஸ்தின இந்திரோ விருத்தஸ்ரவாக ஸ்வஸ்தின பூஷா விஸ்வவேதாக ஸ்வஸ்தினஸ்தார்க்ஷோ அரிஷ்டநேமி ஸ்வஸ்தினோ ப்ருஹஸ்பதிர் ததாது. எத்தனை தேவதைகள். விருத்தஸ்ரவாக இந்திரஹா நஹா ஸ்வஸ்தி ததாது. விருத்தஸ்ரவ, ஸ்ரவஹான்னா கீர்த்தி புகழ். விருத்தஸ்ரவாகான்னு சொன்னா நல்ல புகழ்னா புகழ், புகழினுடைய இருப்பிடம். ஆக விருத்தஸ்ரவஹான்னு சொன்னா அப்ப என்ன, பால்யஸ்ரவஹா யவ்வனஸ்ரவஹா விருத்தஸ்ரவஹான்னு இருக்கான்னா. விருத்தஸ்ரவஹான்னா என்ன அர்த்தம், நல்ல புகழ் இருக்கு, புகழ் வளர்ந்துட்டே போறது, வளர் புகழ். சில பேருக்கு புகழ் வளர்ற மாதிரி வளர்ந்து தேஞ்சிடும். தேஞ்சாலும் பரவாயில்ல, இது எப்படியா என்னை பற்றி சொல்லிட்டு இருக்கணுங்கிறான் சில பேர். என்னை பற்றி எப்படியோ பேப்பரில் வரும், நான் நல்லவன் கெட்டவனை பற்றி எல்லாம் இல்லை, தினம் என் பேர் பேப்பரில் எப்படியா வந்தான். அப்படி இல்லை, வளர் புகழ். புகழ் நாள்தோறும் வளர்ந்து கொண்டே இருக்கிற இந்திரன் அர்த்தம். ஆக வளர் புகழ். விருத்தஸ்ரவாக இந்திரஹா, விருத்தஸ்ரவஸ் வாஜஸ்ரவஸ் மாதிரி விருத்தஸ்ரவஸ். ஆக விருத்தஸ்ரவாக. வாஜஸ்ரவஸ்க்கு என்ன அர்த்தம் தெரியுமோ இல்லையோ? வாஜம்னா அன்னம், ஸ்ரவஹான்னா கீர்த்தி. அன்னதானம் பண்ணி கீர்த்தி அடைஞ்சதுனால நச்சிகேசோட அப்பாவுக்கு பேரு வாஜஸ்ரவஸ். உஷனு ஹவை வாஜஸ்ரவச சர்வவேதசம் ததௌ அப்படின்னு படிக்கிறோம் கட்டோபனிஷத்து ஆரம்பத்தில். அது மாதிரி இங்கே வாஜஸ்ரவஸ் விருத்தஸ்ரவஹா. அந்த இந்திரன் சொல்ற போது, வளர்ப்புகழ் மிக்க இந்திரனே எங்களுக்கு நன்மையை அளிப்பாயாக, ஸ்வஸ்தி ததாது. ஆஹா விஸ்வவேதாக பூஷா நஹா ஸ்வஸ்தி ததாது. எத்தனை தேவதைகளை கூப்பிடுறோம் பாருங்க ஸ்நானத்துக்கு முன்னால், எத்தனையும். அப்புறம் என்ன பண்ண முடியும், நம்மளை ஏதாவது தாக்க முடியுமா? இத்தனை தேவதைகளை ஸ்ரத்தையோட கூப்பிட்டா அந்த தேவதைகள் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணாமல் எங்கே போகும்? ஆஹ விஸ்வவேதாக. விஸ்வவேதாகனா விஸ்வம் வேத்தி இதி விஸ்வவேதாக. எல்லாம் உலக அனைத்தையும் ஒளிர்விக்கின்ற எல்லாருடைய கர்மாக்களையும் நன்றாக தெரிந்து கொன்ற. ரெண்டு சொல்றார் இங்கே அர்த்தம். பகு ஞானஹாவா பகு கனோவா பகு தனோவா. எனக்கு அது புரிய மாட்டேங்கிறது, அந்த கா தாவா தெரியல. ஆக பகு ஞானஹான்னு சொன்னா எல்லா அறிவையும் உடையவன், சர்வஜன் அர்த்தம்.
சூரிய பகவானுக்கு தெரியுமா. அதனால தான் நம்ம வந்து எதை பண்ணினாலும் சூரியன் சாட்சிங்கிறோம். கர்மா கல்யாணம் பண்ணுற இன்னைக்கு கை பிடிக்கிற இன்னைக்கு என்ன சொல்கிறான்னா சூரியன் சாட்சியாக, சந்திரன் சாட்சியாக. அதெல்லாம் இப்போ சொல்ல மாட்டேங்கிறோம் சில பேர், அதெல்லாம் சொல்ல முடியாது. சொன்னால் அப்புறம் வந்து எதா ஆயிடுமோ பயமாக இருக்குது. இல்லாட்டி சாட்சியாக சொல்லிவிட்டு அப்புறம் ஒரே வாரத்தில் எல்லாம் அவுட். இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு கொள்வோமாக அப்படிங்க முடியும், என்ன பண்ணுறது முடியாது. அதுக்கப்புறம் சூரியன் சந்திரன் சாட்சின்னு சொல்கிறோம், அவருக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா சூரியன் தான் நமக்கு முக்கியமானது. இதில் வரப்போகிறது நிறைய மந்திரங்கள்லாம். சூரியன் தான் பிரதானம். இந்த பிரபஞ்சத்திலே நமக்கு சூரியன் தான் மகா இம்பார்ட்டன்ட். அதில் தான் டோட்டல் மைண்டை ரெப்ரசன்ட் பண்ணுறது. இந்த உபநிஷத்தில் நிறைய பார்க்க போகிறோம். நம்ம அத்தனை சமஷ்டி அந்தக்கரணமே, சமஷ்டி பிரபஞ்சமே ரெப்ரசன்ட் பண்ணுற ஆலம்பனம், ஒரு சப்போர்ட் நமக்கு வந்து எதுன்னு கேட்டால் சூரிய மண்டலம் தான். இந்த சோலார் டிஸ்க், அந்த சோலார் டிஸ்கில் தான் நம்ம வந்து காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதி, சந்தியா தேவதை, ஹிரண்ய கர்ப்பன் எல்லாரையும் அதில் தான் இன்வோக் பண்ணுறோம். நமக்கு தனியாக டெம்பிள்னோ அது மாதிரிலாம் இல்லை. இதில் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்திரஹா எல்லாம் நேச்சரோட சேர்ந்து தான் இருக்கு. ஆக விஸ்வவேதாக பூஷா, சூரியனுக்கு இன்னொரு பேர் பூஷா. பூஷான்னு சொன்னால் புஷ்டியை தரவன், நம்ம எல்லாருக்கும் போஷாக்கு கொடுக்குறவன். சூரியனுடைய அனுகிரகத்தினால தான் நமக்கு பயிரெலாம் வளருது. அதனால் அவனுக்கு ஒரு பூஷ்ணே நமஹா, பூஷா. ஆக விஸ்வவேதாக பூஷா, சூரிய பகவான், அனைத்தையும் அறிந்திருக்கிற சூரிய பகவான் நகா நம் எல்லோருக்கும் நன்மையை கொடுக்கட்டும். ஸ்வஸ்தி ததாது. அரிஷ்டநேமிஹி தார்க்ஷ்யா நகா ஸ்வஸ்தி ததாது. இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் விசேஷனம். விருத்தஸ்ரவாக இந்திரஹா, விஸ்வவேதாக பூஷா, அப்புறம் அரிஷ்டநேமிஹி தார்க்ஷ்யா. தார்க்ஷ்யன்னா கருடா. இப்பதான் படித்தோம். வேதாத்மன என்னது தத் புருஷாய வித்மஹே சுவர்ண பக்ஷாய தீமஹி தன்னோ கருட பிரச்சோதயாத். நம்ம சாஸ்திரத்தில் கருடனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு. கருடனுக்கு சன்னியாசிகள் கூட உட்கார்ற போது கருடாசனத்தில் தான் உட்காரணும்னு சொல்லியிருக்கு. குருவை இன்னொரு கருடாசனத்தில் தான் குருவை நமஸ்காரம் பண்ணணும். கருடாசனம் வச்சுருந்தா தண்டத்தை சுத்துவா. இல்லை கருடாசனம், கருடன் நிறைய இடங்கள்ல வருது வேதங்களில். அரிஷ்டநேமிஹி அப்படின்னு சொன்னால், அரிஷ்டநேமி சப்தத்துக்கு அவர் வேகமாக போவாராம், ரொம்ப ஸ்பீடாக. அந்த கருடனோட ஸ்பீடு இருக்கே நம்ம பார்க்குறோம், அதனுடைய வேகம் வேகமாக செல்லக்கூடிய தார்க்ஷ்யன் அப்படி சொல்கிறது. அதில் இன்னொன்று இருக்குது, அதாவது நேமின்னா சக்கரம்னு அர்த்தம். அரிஷ்ட நேமின்னு சொன்னால் இந்த சக்கரம் ஒரு நாளும் உடையாது. மற்ற சக்கரமாவது அதுக்கெல்லாம் அடிக்கடி உடைஞ்சு போயிடும். அரிஷ்ட நேமிகின்னு சொன்னால் எந்த விதமான அனுபமஹிம்சித ரதா, அனுபஹிம்சித ரதா. ஆகல யாராலையும் ஹிம்சை பண்ண முடியாது. எந்த ராட்சசர்களும் இந்த கருடனை ஜெயிக்க முடியாது. அரக்கர்களால் ஜெயிக்க முடியாதவன் இந்த கருடன். இன்னொரு அர்த்தமும் சொல்லுவா. இந்த தார்க்ஷன் கருடன் எவ்வளவு வேகமா போறதோ அவ்வளவு வேகமா நான் குரு கிட்ட இருந்து விஷயங்களை கிரகிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றது உண்டு. எப்படி கருடன் ஸ்பீடா போறாரோ, எந்த விதமான யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாத அளவுக்கு இருக்காரோ, அது மாதிரி நானும் அன்டிஸ்டர்ப்டா விஷயங்கள் எல்லாம் நன்னா கிரகிச்சுக்கணும் அப்படின்னு ஒரு அர்த்தம் இதுக்குள்ள சொல்றது உண்டு. ஆஹா அரிஷ்ட நேமிஹி தார்க்ஷ்யா ஸ்வஸ்தி ததாது, எங்கள் அனைவருக்கும் ஸ்வஸ்தி மங்களத்தை கொடுக்கட்டும். அப்புறம் ப்ருஹஸ்பதிஹி, இவருக்கு தான் விசேஷனமே போடலை. ப்ருஹஸ்பதிங்கிறதே பெரிய விசேஷனம். ப்ருஹத்பதிஹி ப்ருஹஸ்பதி. ப்ருஹத்பதிஹினா பதிஹினா தலைவன், ப்ருஹத்பதிஹினா பெருந்தலைவன். நம்ம தமிழுக்கு எல்லாம் பெருந்தலைவருங்கிறதுக்கு சம்ஸ்கிருதத்தில் போட்டுலாம் ப்ருஹஸ்பதிஹி அப்படின்னு சொல்லலாம். ப்ருஹஸ்பதிஹி, ப்ருஹஸ்பதினா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ப்ருஹஸ்பதினா தப்பா அர்த்தத்தில் இல்லை, இது வந்திருக்கு ப்ருஹஸ்பதி அப்படின்னு சொல்லணும், அந்த அர்த்தத்தில் இல்லை. அது நம்ம பாஷையில் சொல்றது. ஆனால் நிஜமாவே ப்ருஹஸ்பதி பகவான் தேவகுரு. அவருக்கு இந்திரனுக்கு குரு, அவர் தான் புரோஹிதர். அவர் இந்த தேனியில் நாங்கள் வச்சுருக்கோம். ப்ருஹஸ்பதிக்கு தட்சிணாமூர்த்தியை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கார்.
தேவர்களுக்கெல்லாம் குருவானவர். ப்ரஹஸ்பதி நஹா ஸ்வஸ்தி ததாது. இந்திர புரோதாக புரோதசாஞ்ச முக்கியம் மாம் வித்தி பார்த்த ப்ரஹஸ்பதிம். இங்க கேட்ட மாதிரி இருக்கு இல்லையா? பகவத்கீதை விபூதி யோகம். புரோதசாஞ்ச முக்கியம் மாம் வித்தி பார்த்த ப்ரஹஸ்பதிம். இந்த புரோதஸுக்குள்ள நான் ப்ரஹஸ்பதியா இருக்கேன், புரோஹிதர்களுள் நான் ப்ரஹஸ்பதியாக இருக்கிறேன்னு பகவான் கீதையில விபூதி யோகத்துல சொல்லி இருக்கார். ஆக இவர்களெல்லாம் யாரை எங்க நினைக்கிறோம்? இன்னும் இப்படிலாம் நினைச்சிருந்தா எப்ப சுவாமி குளிக்கிறதும்பா எல்லாருக்கும். நீங்க சொல்ற இந்த குளிக்கிற மந்திரமே இப்படி 3 மாசமா மாசத்துல ஒரு கிளாஸ், இதுலயே இப்படி போயிட்டு இருந்தா எப்ப குளிக்கிறது? அதுக்குள்ள எனக்கு காஃபி வேற போடுறதுக்கு எல்லாம் காய்ச்சி வச்சுட்டு வந்திருக்கேன், டிகாஷன்லாம் போட்டு வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு எல்லாம். இப்ப படிக்கிற போது தான் கொஞ்சம் இதா இருக்கும், அப்புறம் கடகடன்னு சொல்லுவோம், மனசுக்குள்ள அர்த்தம் ஓடிண்டே இருக்கும். அதான் அரிஷ்ட நேமிகி கூப்பிடுறோமே, அரிஷ்ட நேமிகி தார்க்ஷியா. படிக்கிற போது தான் டைம் கொடுக்கணும். அர்த்தம் படிச்சு மனப்பாடம் பண்ணிடுறோம், அப்புறம் அர்த்தமும் தெரிஞ்சு விடுறது. இப்ப சொல்றதுக்கு என்ன கஷ்டம்? ஸ்வஸ்தின இந்திரோ விருத்தஸ்ரவா ஸ்வஸ்தின பூஷா விஸ்வவேதாக ஸ்வஸ்தினஸ்தார்க்ஷோ அரிஷ்ட நேமி ஸ்வஸ்தினோ ப்ரஹஸ்பதி ததாது. இது மந்திரத்தெல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு பிறகு சொல்லி பாருங்க எவ்வளவு நேரம் ஆகுது. ரொம்ப நேரம் ஒன்றும் ஆகாது. நமக்கு ஆசை வேணும், ஸ்ரத்தையும் உண்மையான ஆர்வமும் நம்பிக்கையும் தேவை இருந்தா எல்லாம் வேலை செய்யும். அடுத்த மந்திரம். அதனால இப்போ இதுவரைக்கும் எல்லா தேவதைகளையும் கூப்பிட்டதுன்னு சொன்னார். தித்தீயம் மந்திரம். இப்ப இதுக்கு முதல் மந்திரத்தில் எங்கிருந்து ஆரம்பிச்சோம்? மிருத்திகா சூக்தம் முடிஞ்சது. இதுக்கப்புறம் இந்திரனை பத்தி இவர் சொன்னார். மந்திரையே அபிமந்திரிய அபய பிரார்த்தனை. இந்திரன் கிட்ட அபயத்தை கேட்டிருக்கோம். அப்புறம் இந்திரனை பத்தி தான் 2 மந்திரம் வந்தது. இந்த மந்திரத்தில் யாரெல்லாம் வந்தார்னா, சூரியன் வந்தார், கருடன், ப்ரஹஸ்பதி. இந்திரனோட சேர்த்துனுட்டோம் அவ 3 பேரையும். இப்ப மறுபடியும் சந்திரனை கூப்பிடுறோம். சோம இந்திரவ் பிரார்த்தியேதே. அடுத்த மந்திரம். ஆபாஹந்தமன்யுஸ்திருபல பிரபர்மா துனிஷிமி வாஞ்சருமாகும் ருஜீஷி சோமோ விஸ்வாஹன்யதசாவனானி நார்வாகிந்திரம் பிரதிமானானி தேபுஹு. ஆபாஹந்தமன்யுஸ்திருபல பிரபர்மா துனிஷிமி வாஞ்சருமாகும் ருஜீஷி சோமோ விஸ்வாஹன்யதசாவனானி நார்வாகிந்திரம் பிரதிமானானி தேபு. இது அடுத்த மந்திரம். இதுவும் ஸ்நானத்தில் வர்றது. இது சோமனையும் இந்திரனையும் சேர்த்து பிரார்த்தனை பண்றோம். முதல்ல தனியாவே இந்திரனுக்கு 2 இருக்கு, அப்புறம் இந்திரனோட சேர்த்து பூஷா கருடன் ப்ரஹஸ்பதியை சேர்த்து ஒரு ருக்கு வந்துடுத்து. இப்ப இந்த ருக்குல சோமனும் இந்திரனும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணப்படுகிறார்கள். சோமன்கிறது சந்திர பகவான். ஆபாந்தமன்யு திரிபல பிரப மாதுனிஹி ஷிமீவான் ஷருமான் ரிஜீஷி சோமஹா. சோமனுக்கு இவ்வளவு விசேஷம், சோமனுக்கு இவ்வளவு அப்ஜெக்டிவ்ஸ். நம்ம ஊர்லாம் ஆரம்பிக்கிறான் பாருங்க. நம்ம ஊர்லாம் இந்த மேடையில் ஆரம்பிப்பான், தமிழகத்தின் சூறாவளி அப்படின்னு ஆரம்பிப்பான். தமிழகத்தின் புதுசு புதுசாக என்னெல்லாமோ சொல்லுவான். நமக்கே வரமாட்டேங்கிறது, மறந்து போயிடுது நிறைய. ஒண்ணுதான் ஞாபகம் இருக்கு, அங்காள பரமேஸ்வரியே வங்காள விரிகுடாவே. அது ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தது. அது மாதிரி நிறைய இது மாதிரி வரிசையாக சொல்லிகிட்டே இருப்பான். நமது 3வது மாவட்டத்தின் இந்த வட்டத்தின் தலைவருடைய அவர்கள் பண்பிலே சிகரமானவர், பார்வையிலே கருணை உள்ளவர், இப்படிலாம் வரிசையாக சொல்லிகிட்டே போவான். ஒன்றுமே இருக்காது. அவர் வரும் வழியெல்லாம் ஒளியை பாய்ச்சி போவார், இப்படிலாம் சொல்லிகிட்டே போவான். ரூபா கூடுறத பொறுத்து குறையிறத பொறுத்து இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா வர்ணனைகள்லாம் வரும். ஆனால் இதெல்லாம் என்ன பொருள் சேர்ந்த புகழ். ஒரு சோம சந்திர பகவானை நாம தியானம் பண்ற போது சந்திரனுடைய ஸ்பெஷாலிட்டி எல்லாம் தியானம் பண்றோம். சந்திரனுடைய குணங்கள், சூரியனை பத்தி இது பண்ற போது சூரியனுடைய குணங்கள்.
பாருங்க, ஒருத்தர் அப்படி தானே சொன்னோம். விருத்தஸ்ரவாக இந்திரஹா, விஸ்வவேதாக பூஷா, அரிஷ்டநேமிஹி தார்க்ஷ்யா, ப்ரஹஸ்பதி. இப்படியெல்லாம் ஒருத்தரையும் சொல்ற போது அதனுடைய அர்த்தத்தை எல்லாம் அனுசந்தானம் பண்றோம். அது நம்ம மனசுக்குள்ள உயர்ந்த குணங்களை உற்பத்தி பண்றது. இப்ப சோமசப்தத்தை சொல்ற போது அவருக்கு ஒரு பேரு ஆபாந்த மன்யுஹு. இந்த இன்னும் இருக்கு, அது கிராமர்னால எடுக்கணுங்கிறார். ஆபாத்த மன்யுஹுங்கிறார். ஆபாத்த மன்யுஹு அப்படின்னா என்ன அர்த்தம்? மந்திரத்தை அப்படியே அந்த ஆர்டர்லயே கொண்டு போறேன். ஆபாத்த மன்யுஹு. ஆபாத்த மன்யுஹுன்னா சாதாரணமா மேலெழுந்த வாரியா கோபத்தை உடையவன் அர்த்தம். ஆழமா மனசுல கோபத்தை உடையவன் கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஆனா இவன் என்ன பண்ணுவானான்னா, அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்கா அப்படி. அதாவது ஜனங்கள் சரியா நடந்துக்கலைன்னா அவர்கிட்ட கோபப்படுவாராம். யாரு? சந்திர பகவான், சோமன். இந்த சோமனைத்தான் நம்ம ரொம்ப முக்கியமா பூஜை பண்றோம். இந்த கும்பாபிஷேகங்கள் எல்லாத்துலேயும் சோம கும்பந்தான் முதல் பூஜை. எப்படி இந்த சோம கும்பத்துக்கு பூஜை பண்ணல, இந்த பாலிகையெல்லாம் போடுறோமே, அதெல்லாம் சோமனுக்கு தான் பிரீத்தி பண்றது. சோம பிரீத்தி பண்ணாம ஒரு கர்மாவை பண்ண முடியாது. எப்படி ருத்ரனுக்கு பிரீத்தி பண்ணாம சில கர்மாக்களை பண்ண முடியாதோ, இந்த தேவதைகள்லாம் என்ன பண்ணுமா, அவர்களுக்கெல்லாம் சேர வேண்டியதெல்லாம் கொடுத்துடணும். எல்லாம் தர்ப்பண ரூபந்தான். நம்ம பிதர்களுக்கெல்லாம் என்ன பண்றோம், எள்ளு தண்ணி தானே கொடுக்குறோம், அது மாதிரி பண்ணணுமோ. ஆனா இவருக்கு இந்த சோமனுக்கு ஒரு குணம் இருக்குங்கிறார். அவரை சரியா கவனிக்கலைன்னா தினந்தோறும் கோபம் விருத்தியாயிண்டே போகுமா அப்படிங்கிறார். உபரி உபரி குரோதவான் இத்தியர்த்தா. ஏன் அப்படின்னா, அப்புறம் அதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்றார். இந்த அம்மா அப்பா குழந்தைகள்கிட்ட அடிக்கடி கோவிச்சுக்கிறாள் இல்லையா அப்படிங்கிறார். நிஜமாவே கோவிச்சுக்கிறாளா? அம்மா அப்பாவுக்கு குழந்தைகள்கிட்ட கோபம் இருக்கு, அது சொல்றாரு அவர். யதா மாதா பித்ராதயா, வீட்டில் இருக்கக்கூடிய சிசுஷு வாச்சா வியாக்குப்பியந்தி, வாக்குனால திட்டுறது. நீ இப்படிலாம் இருந்தா உருப்படுவியா, நல்லா இருப்பியா அப்படின்னு குழந்தைகளை திட்டுறது. ஆனால் உண்மையிலேயே குழந்தைகள் நல்லா இருக்கணும் தான் க்ஷேமம் உட்காந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சக குடும்பானா, எல்லாரோட நட்சத்திரம் பேரு அவெல்லாம் சொல்லி அவ கூட எல்லாம் நன்னா இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம பிரார்த்தனை பண்றோம். ஆனா குழந்தைகிட்ட பேசுற போது என்ன பண்றோம், சரியா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி கோவப்படுறோம். அது மாதிரி அவரும் என்ன பண்றாரான்னா, நீங்க எல்லாம் சரியா நடந்துக்கணும் அப்படின்னு சந்திர பகவான் இந்த ஜீவர்கள்ட்ட, ஜனங்கள்கிட்ட, குறிப்பா மனுஷர்கள்ட்ட கோவப்படுறாராம். உபரி உபரி, அப்பப்போ திரும்ப திரும்ப. ரெண்டு அர்த்தம் இங்க சொல்லியிருக்கேன். மேலெழுந்து வாரியான கோவப்படுறார், அடிக்கடி கோவப்படுறார். குழந்தைகள்ட்ட அப்பா அம்மா அடிக்கடி கோவப்படுறாளா இல்லையா? அடிக்கடி கோவப்படுற. ஆனா அடிக்கடி கோவப்பட்டாலும் உண்மையான கோபம் கிடையாது. அதனால இது ஆபாந்த மன்யுன்னு ஒரு சப்தம் வந்துடுது இங்க மந்திரத்துல. ஆபாந்த மன்யு, மன்யுனா கோபம். அபிமன்யு, யுதாமன்யு. ராஜாக்களுக்கெல்லாம் க்ஷத்ரியனுக்கெல்லாம் பேர் வைக்கிற போது அப்படித்தான் வைக்கணும். அதில் அங்கே போய் நின்ன உடனே புத்தம் சரணம் கச்சாமி அடி கிடைக்கும். அங்கே போன உடனே பலமாக இப்படி வீரமாக போக வேண்டாம். அங்கே போகிற போது அங்கே போய் அமைதி சாந்தி நிலவ வேண்டும், நம்ம ஆயுதத்தை வச்சுட்டா பாட முடியும். அங்கே எல்லாம் என்னது கிராந்தி கிராந்தி கிராந்திங்கணும். இங்கே நம்ம என்ன சொல்றோம், ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நாங்கள் முந்தி ஒரு இடத்துல படிக்கிற போது அவர் கோபம் வரும். என்ன சாந்தி இல்லை, அவன் பட்டுன்னு இருக்க அவஸ்தை சாந்தியாது. ஓம் கிராந்தி 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 இப்படி மிரட்டுற மாதிரி. கிராந்தி கிராந்தி கிராந்தினா எல்லாரும் சுறுசுறுப்பா, நமக்கு நிறைய எதிரிகள்லாம் வந்திருக்கான், அவன்கிட்ட சண்டைக்கு போங்கோம்பர். சாந்தி சொல்லிட்டு இருக்கேன்ட்டு. இப்ப ஆபாந்த மன்யு. அது மாத்திரம் இல்லை, சில சமயம் என்ன பண்ணுவாளாம், வாக்குனால கோவப்படுவாளாம். சில சமயம் அடிக்கவே செய்வாளாம். ஜாதுச்சித் காயேன நது கதாச்சித் அந்தரங்கேன. மனசுக்குள்ள யார் பேர்லையும் கோபம் இருக்காது, ஆழமான மனசு. ந கதாச்சித் அப்படி அந்தரங்கேன அப்படின்னு வியாக்கியானம் பண்றாரு. ததா பகவான் பகவான் நக்ஷத்திர வல்லபோபி. நக்ஷத்திர வல்லபனா யாரு? சந்திரன்.
வல்லபோபி பக்தேஷு அனுஜிதிருக்ஷயா ஏதாதிருக் கோபா ஆபாந்தமன்யு இத்யுச்சதே. தான் சொல்லுவா ஈஸ்வர கோபம்பா. நம்ம ஈஸ்வர கோபத்துக்கு ஆளாயிட்டோம். ராஜகோபம், ஈஸ்வர கோபம், கர்ம கோபம் இப்படிலாம் சொல்றது உண்டு சாஸ்திரத்தில். பத்னி கோபம் பத்தி கோபம்லாம் வேற, அதில் நம்ம விவகாரம். ஆக ஈஸ்வர கோபம்னா பகவான் ஜனங்கள்லாம் இஷ்டத்துக்கு எல்லாம் பிரகிருதி கோபகாம்பா. பிரகிருதி கோபகான்னு அர்த்தம், நேச்சுரல் சோர்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சா அந்த பிரகிருதிக்கே கோபம் வந்துடுமா. கோபம்னா என்ன பண்ணும், அது இடைஞ்சல், மழை சரியா பெய்யாது, அடுத்த வருஷம் இதை விட டிகிரி கூட செல்சியஸ் கூட போறதுன்னு சொல்றா. இப்பவே கூடி எடுத்து நமக்கு கேட்ட உடனேயே இவன் அடுத்த வருஷம்லாம் ஏசியே ஒர்க் பண்ணாதான், அது வேற சொல்றா. இப்ப எப்படி இருக்கு, கேட்ட உடனே இப்பவே இருக்கிற ஏசியே சுடுறது சொல்றா. எல்லாம் கேள்வி ஞானம் தான். அதுக்கு என்னன்னா எல்லாம் பிரகிருதி கோபா. அப்ப உடனே என்ன பண்ணணும், பழைய எப்படியும் ஆரம்பிக்க வேண்டியதான். பிருத்திவி சாந்திர் அந்தரிக்ஷகம் சாந்திர் தேவ் சாந்திர் தேவ் சாந்திர் திச சாந்தி அவாந்தர திசா. எல்லாரும் கோஷ சாந்தி பாராயணம் பண்ணுங்கோ, எல்லா இடத்துலையும் கோஷ சாந்தி பாராயணம் பண்ணுங்கோ, நிறைய ஜபம் பண்ணுங்கோ, எல்லாம் பிரகிருதி கோபம் அடங்கட்டும். பிரகிருதி கோபம்னாலும் ஈஸ்வர கோபம்னாலும் ஒண்ணுதான். பிரகிருதி திருஷ்டியா கோபா. ஈஸ்வரனோட கோபம் எந்த ரூபத்தில் வரும், பிரகிருதி மூலமாக தான் வரும். ஆனா உண்மையிலே பகவான் என்ன பண்ண, நம்மளை திருத்தறதுக்காக தான் கோபப்படுறாரு. அப்பா அம்மா குழந்தைகளை திருத்தறதுக்காக தான் கோபப்படுறாளே தவிர வாஸ்தவமா குழந்தைகள் அழிஞ்சு போகணுங்கிறதுக்காக கோபப்படுறது கிடையாது. அதனால தான் திருவள்ளுவர் சொன்னார், மகான்களுக்கு வர்ற கோபமும் கூட சொசைட்டி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். உத்தமே க்ஷணகோபஸ்யாத் குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. ரௌத்ரம் பழகுங்கிறார் யாரு, பாரதியார். அதுல இருந்து தெரியுது சில பேருக்கு கோபமே வரமாட்டேங்கிறது, அதனால ரௌத்ரம் பழகுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம், இப்படியே சாப்பிட்டு பழைய சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காத, எழுந்துரு, கொஞ்சம் கோவப்படு, காரியத்தை எதையா பண்ணு அப்படிங்கிறார் அவர். தேவைப்படுறது சிலர். ருத்ரஸ்ய பாவா ரௌத்ரம், ருத்ரனுடைய அதனுடைய தன்மை தான், பாவம் தான் ரௌத்ரம்னு பேர். ருத்ரனே என்ன பண்றோம், எடுத்த உடனே கோபத்தோடு தான் இருக்கார் அவர். திரும்ப திரும்ப கோபத்தை கணியுங்கோ தானே பண்ணிகிட்டே இருக்கோம். ஹோல் ருத்ரம் என்னது, பகவானே நாங்கள் நிறைய அக்கிரமெல்லாம் பண்ணியாச்சு, இனிமேலும் பண்றதுக்கு இருக்கு கொஞ்சம், அதனால நாங்கள் இப்போ என்ன பண்றோம், அதிருத்ர மகாயஜ்யம் பண்ணி எங்கள் பேரில் இருக்கிற கோபத்தெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிக்கோ, இனிமேல் நாங்கள் பண்றதுக்கும் கோபத்தை இப்போவே அட்வான்ஸ்டாக சொல்லி வைக்கணும். சும்மா நான் ஜோக் பண்றேன், சீரியஸாக எடுத்துக்காங்க. அந்த பாபங்கள்லாம் போறதுக்காக தானே அவர்கிட்ட சொல்றோம், நீங்க அம்பை திருப்பி வைங்கோ. அவர் அம்பை இப்படி வச்சுருக்காரான், திருப்பிக்கோங்கிறான், உள்ள வச்சுருங்கோங்கிறான். உங்க வில்லுக்கு நமஸ்காரம், உங்க அம்புக்கு நமஸ்காரம், உங்க தோல் அந்த வச்சுருக்கிற தோளுக்கு நமஸ்காரம். அப்படி அம்பு விட்டாலும் வேற எங்க பகைவன் பேர்ல விடுங்கோ, எங்க பேர்ல விட்டுறாதீங்கோ. சிவாசரவ்யா யாத்தவதயானோ ருத்ரமிருடயா யாத்தே ருத்ர சிவா தனூஹு அகோரா பாபகாஷினி. மந்திரங்கள்லாம் பார்த்தா அப்படித்தானே இருக்கட்டும். ஆபாந்த மன்யு, இந்த வார்த்தையை மறக்காதீங்க, நல்ல சப்தம் அது. ஆபாந்த மன்யு, மன்யுனா கோபம், ஆபாந்த மன்யு இந்த இன்ன எடுக்க சொல்றார். அது சாந்தச பிரயோகம். ஆபாத்த மன்யு மேலெழுந்த வாரியான கோபம் உடையவர். அது மாத்திரமில்ல, திரும்ப திரும்ப கோபத்தை காட்டுற மாதிரி நடிப்பவர். அப்படி சோமனுக்கு அப்படி ஒரு பேர். பகவான் நட்சத்திர வல்லபோபி, பக்தாளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக வேண்டியே. அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த இயற்கையை பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் நமக்கு. இதெல்லாம் இந்த சோம மந்திரங்கள்லாம் நிறைய இருக்கு பாருங்க. சோமோவா ஏதஸ்ய ராஜ்யம் ஆதத்தே, ஏதஸ்ய ராஜ்யம் சோமஹா ஏவ ஆதத்தே. நீங்க எல்லாம் யாராவது யோசிச்சிருக்கல அந்த மந்திரத்தை? எல்லாரும் கல்பூரம் காட்டுறவோ சொல்லிட்டு இருக்கா. சோமோவா ஜேதஸ்ய ராஜ்யமாதத்தே யோ ராஜாசன் ராஜ்யோ வா சோமே நயஜதே தேவசுவா மேதானி ஹவீகும்ஷி பவந்தி ஏதாவந்தோ வை தேவானாகும் சவாஹ த ஏவாஸ்மை சவான் பிரயச்சந்தி தயேனம் புனः சுவந்தே ராஜ்யாய
ராஜ்யாய தேவசூ ராஜா பவதி. எல்லாம் ராஜா தான். ராஜாவுக்காக சொல்கிறேன். நாங்கள் அதெல்லாம் சொல்கிறதே இல்லை. நாங்கள் தேனிலாம் சோமவாவே சொல்கிறது இல்லை. எல்லாத்துக்கும் வேறு வேறு ஸ்லோகங்கள் மந்திரங்கள் வச்சுருக்கோம். இது பழக்கமாகிடுது இந்த மந்திரங்கள்லாம். அதே மாதிரி இந்த ராஜாதிராஜாய முழுக்க முழுக்க குபேரனுக்கு இது. அவனா குபேரனுக்கு இது பார்த்து தானே சொல்ல முடியும். இந்த மினிஸ்டர்ஸே இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை பார்த்து தான் சொல்லணும். ராஜாதிராஜாய பிரசஹ்ய சாஹினே நமோ வயம் வைஸ்ரவணாய குர்மஹே, வயம் வைஸ்ரவணாய குர்மஹே, நமஹ வைஸ்ரவணாய வயம் நமஸ்குர்மஹே. அப்படி படிக்கணும் மாற்றி. நமோ வயம் வைஸ்ரவணாய குர்மஹே, வைஸ்ரவணாய வயம் நமஸ்குர்மஹே. சமே காமான் காம காமாய மஹ்யம். எவ்வளவு பாருங்க. காமான் காம காமாய மஹ்யம், காமான் ததாது. நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருக்கேன், எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுன்னா. சமே காமான் காம காமாய மஹ்யம். அப்புறம் அவருக்கு பேர் என்னன்னா காமேஸ்வரோ வைஸ்ரவணோ ததாது. காமேஸ்வரஹா, எல்லா விஷயத்தையும் மகாமால்னு அர்த்தம். மால். இந்த மால்ங்கிறது என்ன லாங்குவேஜ்? இங்கிலீஷ் தானா? ஹிந்தியா? சரி. நம்ம தமிழில் மால்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? மால்னா மயக்கம். தமிழில் மகாவிஷ்ணுவுக்கு என்ன பேர் தெரியுமோ? திருமால். மால். மாலுக்கு சக்கரம். அந்த திருவை போட மாட்டா சைவாள்னா, மால் தான். திருமாலும் பன்றியா சொல்லுவா, சில இடங்களில் சொல்லுவா திருமாலும் பன்றியாயின்னு. ஆனால் மால் தான் ஜாஸ்தி. எனது புவனியில் போய் பிறவாமையினால் சிவனவிய கொள்கின்ற வாரென்று நோக்கி திருப்பெருந்துறையுரை வாய் திருமாலாம் அங்கே வந்திருக்கு. இப்படி நிறைய இடத்துல சொல்லுவார். ஆனால் மால்னு சொன்னால் மயக்கிறதுன்னு அர்த்தம். மாலோன் மருகனை எல்லாம் பாடுறோம் இல்லையா? எல்லாம் மாலன் தான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எதுக்கு இதை சொல்கிறோம்னா, இந்த மந்திரங்கள் எல்லாம் பார்த்தா நம்ம அதை கவனிக்கணும். அந்த மந்திரார்த்தங்களை கவனிச்சா அதை யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. ராஜாதிராஜாய பிரசஹ்ய சாஹினே சொன்னேன் இல்லையா? நமோ வயம் வைஸ்ரவணாய குர்மஹே சமே காமான் மே காமான் காம காமாய மஹ்யம் மே காமான் ததாது. ரொம்ப ஆசைப்பட்டுருக்கேன், நிறைய எனக்கு எல்லாம் வேணும், நல்ல பங்களாலாம் வேணும், வாகனங்கள்லாம் வேணும், அதெல்லாம் நீங்கள் கொடுங்கோ, உங்களுக்கும் கொஞ்சம் பர்சன்டேஜ்லாம் உண்டு. சமே காமான் காம காமாய மஹ்யம் காமேஸ்வரோ வைஸ்ரவணோ ததாது குபேராய வைஸ்ரவணாய மகாராஜாய நமஹ. இந்த நமஹ மூணுலையும் சேர்க்கணும். குபேராய நமஹ, வைஸ்ரவணாய நமஹ, மகாராஜாய நமஹ. மந்திரத்தை கேட்டோம்னா நமக்கு ரொம்ப கம்பீரமாக இருக்குது. முழுக்க முழுக்க பேராசைன்னு அர்த்தம். பேராசையை வெளிப்படுத்தும் அற்புதமான மந்திரம். சொல்லுங்க, வேண்டாம் எங்கேயா போய் நிறுத்திவிடாங்க. யாரா சொல்லிட்டு இருந்தா, ஓ வாத்தியார நிறுத்துங்க நிறுத்துங்க, இது வேற மந்திரம் சொல்லுங்க. அவர் உடனே எந்த மந்திரத்தை சொல்றது? அவருக்கு பழக்கம் இருக்காது. அவருக்கு பழக்கம் இருந்தா தானே. அவர் திடீர்னு இதை போய் மாற்றுன்னு சொன்னால் என்னத்தை சொல்கிறது? நம்ம வேற ஒரு மந்திரம் ரெடியாக வச்சிருக்கணும். இல்லாட்டி சொல்லணும், சொல்லக்கூடாது, பேசாமல் இருக்கணும். நீங்கள் நான் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு போய் எங்கேயா சொல்லிவிடாது. அது சொன்னால் சரி சரின்னு கேட்டுங்க. நாங்களே நிறைய அப்படி தான் கேட்டுருக்கோம், தெரிஞ்சே கேட்டுருக்கோம். ஏன்னா விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆபாந்த மன்யு பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக அது மாதிரி இப்படி பண்றார் அவர். ஆபாந்த மன்யு திரிபல பிரபர்மா. திரிபலஹா, திரிபலஹான்னா இந்த சந்திரகாந்த கல் இருக்கே, சந்திரகாந்த கல். அந்த சந்திரகாந்த கல்லுக்கே ஒரு ஒளி இருக்குமா, நீங்க பார்த்துருக்காளா தெரியாது. சந்திரகாந்த கல் அது இந்த சந்திரகாந்த கல்லை நான் பார்த்துருக்கேன், இதாங்கிறா எனக்கு தெரியாது. அந்த சந்திரகாந்த சந்திர வெளிச்சல வச்சோம்னா அதுவும் பிரகாசிக்கும். அந்த அந்த கல்லில் அப்படியே கொஞ்ச நேரம் இருந்தால் ஜலம் வந்துடும். சந்திரகாந்த கல்லில் இந்த சந்திரனுக்கு எப்படி சூரியனுக்கு நேரம் வச்சா
சூரியகாந்த கல்லுன்னு ஒன்று இருக்குது. சூரியகாந்த கல் வச்சு அது மேலே ஒரு பஞ்சை வச்சா எரிய ஆரம்பிச்சிடும், நெருப்பு பிடிச்சிடும். அது சூரியகாந்த கல்லோட ஒரு மகிமை இது. அதே மாதிரி சந்திரகாந்த கல்லுன்னு ஒன்று இருக்குது. காந்தம்னா என்ன? அட்ராக்ட் பண்ணுறது, இருக்கிறது. அது மாதிரி சூரியகாந்த கல், அது இந்த சிலா, சூரியகாந்த சிலா. அது மாதிரி சந்திரகாந்த சிலா. ஆக இங்கே திரிபல பிரபகான, திரிபலங்கிற சப்தத்துக்கு சந்திரகாந்த கல்லுன்னு அர்த்தம். பிரபகான்னு சொன்னா பிரகாஷான்னு அர்த்தம். அந்த சந்திரனோட பிரகாசத்தினுடைய தன்மையை அந்த கல்லுல பார்க்கலாமா? திரிபல பிரபா. சோமனுக்கு இது ஒரு அட்ஜெக்டிவ். அப்ப முதல் அட்ஜெக்டிவ் என்னது? ஆபாந்தமன்யு சோமஹா. ரெண்டாவது லைன்ல இருக்கு பாருங்க, சோமஹான்னு. அப்புறம் திரிபல பிரபா சோமஹா. மாதுனிஹி. மாதுனிஹின்னு சொன்னா சந்திரன் தேனீக்கெல்லாம் பிடிக்குமா? தேனீக்களுக்கு மிகுந்த பிரியமானவன் சந்திரன். சந்திரன் அமாவாசைக்கு தானே தேனை சாப்பிட்றது, தேனீலாம் அப்படிதான் ஞாபகம். உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாது? இந்த தேனி பூச்சி எல்லாம் தேனை சேர்த்து வச்சுக்கும். சேர்த்து வச்சுன்னா அமாவாசைக்கு குடிச்சுடும் அத்தனையும். அதுதான் வழக்கம். அதனால தான் அமாவாசைக்கு முன்னாடி எடுத்துடணும். அது இல்லாட்டி அமாவாசைக்கு அப்புறம் பார்த்தா வெறும் அடைதான் இருக்கும், ஒன்றும் இருக்காது. அதனால அமாவாசைக்கு முன்னாலேயே அதை என்ன பண்ணுவோம்? 12 நாள் முன்னாடி, துவாதசி என்னைக்கோ திரையோதசி என்னைக்கோ என்ன பண்ணுவோம்? பௌர்ணமிக்கு முன்னால என்ன பண்ணுவோம்? இல்லை பௌர்ணமி இல்லை, அமாவாசைக்கு முன்னால், அதுக்கு முன்னாலே எடுத்துடுவோம். அதுக்கப்புறம் சேர்த்துட்டே வரும். அது தேனை உள்ள சேர்த்துட்டே இருக்கும், அதுக்குள்ளே வச்சுட்டே இருக்கும். பற்றி மற்றவாளுக்கு விஷயம் எவ்வளோ தெரியுமோ தெரியும். எனக்கு நான் கேள்விப்பட்ட இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். மாதுனிகின்னு சந்திரனுக்கு ஒரு பேர். அதனால் சந்திரனை எப்போவுமே அவ்வளோ வர்ணனை பண்ணுறது அது. மாதுனிஹி சோமஹா. ஷிமிவான். ஷிமிவான்ங்கிறது இன்னொரு அர்த்தம் இருக்கு மாதுனிகிக்கு. மதுஷ்ச மாதவஷ்ச வாசந்திகா விருது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. மாதுனிகிங்கிறதுக்கு வசந்த காலத்தில் விசேஷமாக பிரகாசிப்பானாம். சாதாரணமாக சரச்சந்திரன் சொல்கிற வழக்கம். அதாவது வீட்டில் உங்களுக்கெல்லாம் பழக்கம் இருக்கா தெரியாது. எனக்கு பூர்வாசிரமத்தில் எங்கள் வீடுகளெல்லாம் பண்ணுவா. ஐப்பசி மாதமும் மாசி மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனுக்கு நாங்கள்லாம் பூஜை பண்ணி பாயசம் வச்சு நைவேத்தியம் பண்ணி ஆனந்தமாக சாப்பிடுவோம். வழக்கம். ஐப்பசி மாதம் பௌர்ணமி, மாசி மாதம் பௌர்ணமி, இந்த 2 மாதம் பௌர்ணமியிலையும் சந்திரன் ரொம்ப பிரகாசமாக தெரியும். ஆனால் இவர் என்ன சொல்றார்? வசந்தே கலு ரோஹிணி நாயக்கா சமயக் அவபாசத்தே. சூரியனுக்கு சந்திரனுக்கு இன்னொரு பேர் ரோஹிணி நாயக்கா. ஆகையினால ரோஹிணியினுடைய தலைவன் இந்த சந்திரன். அந்த கதையெல்லாம் உள்ள போனால் பெருசாயிடும். அதில் இந்த வசந்த காலத்தில் இந்த சந்திரன் நன்றாக பிரகாசிக்கிறான்கிறார். பர்ஜன்யஸ்ய படல ஹிமாதேஹே ததானீம் அபாவாத். மேகங்கள்லாம் இருக்கலாம். வசந்த காலத்தில் மேகங்கள் இருக்காது. மேகங்கள் இல்லாத காலத்தில் நன்றாக அந்த சந்திரன் பிரகாசிக்கிறான். ஆகையினால வசந்த பிரியகான்னு ஒரு அர்த்தம். மது பிரியா வசந்த பிரியா. யாரு? சோமன். சோமன்னா யாரு? சந்திரன்னா யாரு? மூன் அப்படின்னு சொல்ல வேண்டியது. சந்திரன் இருக்கார் அவர். இதெல்லாம் ஸ்நானத்தும் போது நினைச்சுக்கிறோம். எவ்வளவு மைண்ட் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆபாந்த மன்யு திரிபல பிரபா மாதுனிஹி. ஆபாந்த மன்யுஸ் திரிபல பிரபர்மா. திரிபல பிரபர் மாதுனி. ஷிமி துனின் மா, அது ஸ்வரம் மாறுறது. ஆனால் மாதுனிஹி நம்ம படிக்கணும். ஷிமிவான். ஷிமிவான்னு சொன்னா வன்னி மரத்து மேல அவனுக்கு பிரியம் ஜாஸ்தியாம். எல்லாம் கனெக்டட். வன்னி மரம் இதுல எல்லாம் அவரோட ஸ்பெஷல் பவர்ஸ் எல்லாம் வருதுன்னு அர்த்தம். ஷமி விரக்ஷா. ஷமின்னு சொன்னா வன்னி மரம். வன்னி மரம் பார்த்துருக்கோ? வன்னி மரம் சமித்து யாருக்கு தெரியுமா? சனிக்கு. சனி பகவானுக்கு வன்னி மரத்தோட சமித்துனாலதான் ஹோமம். வன்னி மரத்துக்கு உச்சி லேசில் வராது இந்த மரம். அது வச்சா அது நிறைய தரம் காப்பாற்றணும். பொதுவாகவே இந்த வில்வ மரம், இந்த வன்னி மரம் இதெல்லாம் அவ்வளோ சுலபமாக வளராது. வச்சு ரொம்ப காப்பாற்றணும். அது கவனிச்சா தான் அப்புறம் வரும் அந்த மரங்கள்லாம்.
மாதிரி இங்கே சொல்கிறது வன்னி மரம், அந்த ஷமி விருட்சம். அதை என்ன சொல்கிறாருன்னா ஷிமிவான் இருக்குது, ஷமிவான்னு படிக்கணுங்கிறார் அவர். ஷமிவான். அதனால இவர் எதுக்கு சொல்றார், இந்த என்ன மாதிரி ஒரு கமெண்ட்ரியை பாருங்க. சிவபெருமான பூஜை பண்றோம். சிவபெருமான் தலையில் யார் இருக்கார்? சந்திரன் இருக்கார். அந்த இந்த வன்னி இலையை வந்து சிவபெருமான் தலையில் வைக்கணுமா? வன்னி பத்திரம், வன்னி இலைய, வன்னிங்கிற பதத்துக்கே நெருப்புன்னு அர்த்தம். இதெல்லாம் நிறைய அர்த்தம் இருக்குது. இதெல்லாம் சொல்ல ஆரம்பித்தா வண்டியாக சொல்லலாம். ஏன்னு கேட்டால் வேதத்தில் இந்த வன்னி மரத்துக்குள்ள பொந்து இருக்கணுமா, அது ஒரு மந்திரம் இருக்கு. அந்த வன்னி மரத்து பொந்துக்குள்ள அந்த தூசியெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இலையெல்லாம் விழுந்தது, மணெல்லாம் அடித்து விழுந்தது, அதெல்லாம் வன்னி மரத்துக்குள்ள பொந்து வந்துடும். அந்த பொந்தில் ஒரு அரச மரம் முளைக்கணுமா, முளைச்சு அந்த அரச மரத்தை வந்து நாம் வந்து அரணிக்கட்டையாக பண்ணணும்னு வேதம் சொல்றது. வேற எல்லா மரத்தையும் எடுத்து அரணிக்கட்டை பண்ணிடக்கூடாது. ஷமி கர்ப்பாத் அக்னிம் மந்ததி ஏஷாவா அக்னேர் யஜ்ஞியா தனூ. அது எதுக்கு அந்த விசேஷமா அந்த மரத்தோடது என்னன்னா புத்திரகாமேஷ்டி ஆகிறதுக்கு அதுதான் வேணுமா. அதிதி புத்திரகாமா சாத்தியேபியோ தேவேபியோ அப்படின்னு வேதத்தில் ஒரு மந்திரம் வருது. ஷமி கர்ப்பாத் அக்னிம் மந்ததி. ஷமின்னு சொன்னா யோ அஸ்வத்த ஷமி கர்ப்பா, அதுக்கு இன்னொரு பிரமாணம். யோ அஸ்வத்த ஷமி கர்ப்பா. அஸ்வத்தம்னா என்னது? அரச மரம். ஷமி கர்ப்பா, ஷமி விருட்சத்துல கர்ப்பமா இருக்கிற வந்த அரச மரத்துல தான் அரணிக்கட்டை பண்ணணும். அதை வச்சு தான் அந்த அரணிக்கட்டையை தான் அக்னி சூக்தத்தை சொல்லி கடைஞ்சு அந்த அக்னியை எடுத்து தான் நீங்க சோமயாகமோ பாருங்க, அதுவும் சோமயாகம் பண்ணணும். இப்படி சோமனுக்கு இப்படி ஒரு பிராதானியம். இந்த சூரியனும் சந்திரனும் நம்ம வேதங்கள்ல ஸ்தானம் வச்சிருக்கிறது சாதாரண ஸ்தானங்கள் கிடையாது. நம்ம பார்க்கறதுக்கு எல்லாம் அதை வந்து அது என்ன சொல்றது, அதெல்லாம் வந்து உயிருள்ள ஒரு தத்துவமாக தான் பார்த்துருக்கா. அது ஒன்றும் ஜட தத்துவமாக பார்க்கல. இந்த சூரியனும் சந்திரனும் இந்த சில பேருக்கெல்லாம் தெரியும், இந்த அருணாச்சல பிரதேசில் இருக்கிறவாள்லாம் அவள் வந்து வணங்குறதே சூரியன் சந்திரனை தான். டோனோபோலோம்மா, டோனோபோலோக்கி ஜெய். ராமகிருஷ்ண மடத்துல எல்லாம் பார்த்தா அவள் வந்து எல்லா சுவாமியும் சொன்னாலும் டோனோபோலோ சொல்லணும். அந்த ட்ரைபிளோட தெய்வமே சூரியன் சந்திரன் தான். நம்மளும் அப்படி இருந்தவா தான். வேதத்தை பார்த்தா தெரியுது டோனோபோலோ தான். டோனோன்னா சூரியன், போலோன்னா சந்திரன். என்ன மணியன் கரெக்ட் தானே? டோனி போலோவா? டோனி போலோ. நாங்கள் போயிருந்த போது நாங்கள் ஸ்கூலுக்குள்ளே போனோம், நானும் சுவாமி பரமார்த்தான சுவாமிஜியும். அங்கெல்லாம் போகிற போது எல்லா ஸ்கூல்லையும் குழந்தை முடிஞ்ச உடனே இதுதான் சொல்கிறேன், டோனி போலோ கி ஜெய். இப்போ சூரியனும் சந்திரனுக்கும் நமக்கு அவ்வளவு ஸ்தானங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மந்திரங்களுக்கு இன்னும் அடுத்தது பிரம்ம ஜஞானம், சரியான மந்திரம். அது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அது இன்னைக்கு அவ்வளவு படித்து வச்சிருக்கேன் அதை, ஆனால் அது நீங்கள் எடுக்க முடியல. ஆபாந்தமன்யுஸ்திருபல பிரபர் மாது நிஷிமிவான் சருமான். சருமான்ங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ், ரிஜிஷிங்கிறது இன்னொரு அட்ஜெக்டிவ். சோமோ விஸ்வான்யதசாவனானி நார்வாகிந்திரம் பிரதிமானானி தேபுஹு. இதெல்லாம் இன்னும் அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் அடுத்தபடி கிளாஸ்ல படிப்போம் நாம. ஆக சோம பகவான், சோமனும் இந்திரனும் நம்மளை காப்பாற்றட்டும். எல்லாம் ஸ்நானத்துக்கு முன்னால இத்தனை விஷயங்களை தியானம் பண்ணிட்டு இருந்தா லைஃப்ல வேற எங்க திங்க் பண்றதுக்கு அவகாசம். இதோட மகிமையெல்லாம் இது பண்ணிட்டா இயற்கையினுடைய சிறப்புகளை எல்லாம் வேதங்கள் அற்புதமா சொல்றது. இந்த பிரகிருதி மகிமா அதை தெய்வத்தையா பார்க்கறது. ஜாஜா பூமி பதிர்வியோமா அன்னைக்கு கூட எதுலயோ பார்த்தேன், ஏதோ ஒரு சினிமா பாட்டில் கூட வந்தது. என்னது, பூமியை வந்து தாயாகவும் ஆகாசத்தை தந்தையாகவும், ஏதோ ஒரு சினிமா பாட்டில் கூட கேட்டேன் எங்கேயோ. பாருங்க, இப்போ ரீசெண்டாக பார்த்தேன்,
வேதத்தில் வருது ஜாயா பூமி பதிர்வியோமா. பூமாதேவி அம்மாவாம். ஜாயா பூமி பதிர்வியோமா. ஜாயான்னா ஒய்ஃப், ஜாயா பூமி பதிர்வியோமா. இது அப்படியே தமிழில் ஏதோ ஒரு சினிமா பாட்டை கூட கேட்டேன் எங்கேயோ. ஆக இந்த அளவில் நான் இன்னைக்கு கிளாஸை கம்ப்ளீட் பண்ணுறேன், பூர்த்தி பண்ணுறேன். இந்த மந்திரம் தான். இது 2 மந்திரம் பார்த்துருக்கோம், இன்னைக்கு 3 மந்திரம் பார்த்துருக்கோம். ஸ்வஸ்திதா விஷஸ்பதிர் விருத்ரஹா விமிருதோ வசி ரிஷேந்திர புரஜேதுன ஸ்வஸ்திதா பயங்கர ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்தஸ்ரவா ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாக ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷ்யோ அரிஷ்டநேமி ஸ்வஸ்தி நோ ப்ருஹஸ்பதிர் ததாது ஆபாந்தமன்யஸ்திருபல பிரபர்மா துனிஷ்யமீ வாஞ்சருமாகும் ரிஜீஷி சோமோ விஸ்வாஹன்யதசாவனானி நார்வாகிந்திரம் பிரதிமானானி தேபு. எதற்கும் தாழ்வில்லாத இந்திரனும் நம்மை காப்பாற்றட்டும். அப்ப இது 2 பதத்துக்கு தான் சொல்லல, ஷருமான் ரிஜிஷிக்கு தான் நான் அர்த்தம் சொல்லலை, சுருக்கமாக சொல்றேன், அப்புறம் பார்த்துக்கலாம். ஷருமான்னு சொன்னா எல்லாருக்கும் நல்ல சௌக்கியத்தை நிறைய கொடுக்கக்கூடியவன், பகு சௌக்கியவான்கிற. ரிஜிஷின்னு சொன்னா பிரகாசமா இருக்கிறவன் சொல்றார். அப்புறம் அதசா வனானி, சோமா விஸ்வான் யதசா வனானி அப்படின்னா இந்த வனக்ஷேத்திரங்களில் இருக்கக்கூடியதெல்லாம், வனத்தில் இருக்கக்கூடிய செடிகள் எல்லாம், சின்ன சின்ன செடிகள்லாம் பூமியிலிருந்து உற்பத்தியாகி வர்றதெல்லாம் அவன் தான் காப்பாற்றுறான். கீதையிலே பகவான் சொல்றார், என்னது சோமோ பூத்வா ரசாத்மகா. முன்னாடி சொல்றார் இல்லையா, என்னது மமை வாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதன மனஷஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி ஷரீரம் யதவாப்னோதி பகவந்தி ஞானசக்ஷுஷா யதந்தோ யோகினश्चैनं பஷ்யந்த்யாத்மன்யவஸ்திதம் யதந்தோப்யகிருதாத்மானோ நைனம் பஷ்யந்த சேதசः யதாதித்யகதம் தேஜः ஜகத்பாசயதேகிலம் யச்சந்திரமசி யச்சாக்னௌ தத்தேஜோ வித்தி மாமகம் காமாவிஷ்ய ச பூதானி தாரயாம்யஹமோஜசா புஷ்ணாமி சௌஷதீ சர்வாः சோமோ பூத்வா ரசாத்மகः. அதேதான் இது. இது வேறு விதமான ப்ரெசன்டேஷன். எல்லாம் என்னதுன்னா இயற்கையவே ஆழமாக சிந்திக்கக்கூடிய விஷயங்கள். தொடர்ந்து படிக்கிறதுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணட்டும். ஓம் சஹனாவது சஹனௌ புனக்து சஹ வீரியங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு